வத்தலக்குண்டு அருகே விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் பெருகவும் சோலை அழகர் கோவில் திருவிழாவில் லட்சக்கணக்கான வாழைப்பழங்களை சூறைவிட்டு வினோத திருவிழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே சேவுகம்பட்டி கிராமத்தில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோலை அழகர் பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்டது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் வாழைப்பழம் சூறைவிடும் வினோத திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வாழைப்பழம் சூறைவிடும் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி ஊர் எல்லையில் உள்ள காவல் தெய்வங்களான ரங்கம்மாள் கோவிலில் பக்தர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஒன்று கூடி பெரிய பாத்திரங்களிலும் கூடைகளிலும் வாழைப்பழங்களை நிரப்பி ஊர்வலமாக எடுத்து வந்து பழங்களுடன் கூடிய பாத்திரங்களையும் கூடைகளையும் வைத்து மாலை அணிவித்து பூஜை செய்யப்பட்டது. பின்னர் தொடர்ந்து அந்த வாழைப்பழ கூடை மற்றும் பாத்திரங்களை ஆண்கள் மட்டும் தலையில் வைத்து சுமந்தபடி மேல தாளங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதன் பின்பு பெருமாள் கோயில் முன்பு உள்ள மண்டு கோயிலில் பாத்திரங்களுடன் இருந்த வாழைப்பழங்களை வைத்து பூஜை செய்து பின்னர் பெருமாள் கோவிலுக்குள் கொண்டு சென்று விசேஷ பூஜை செய்து கோவில் முன்பு இருந்த மேடைகளில் வைத்து வாழைப்பழங்களை சூறையிட்டனர். இதை வெளியே இருந்த பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பக்தி பரவசத்துடன் வாழைப்பழங்களை எடுத்து பக்தர்கள் தங்களது வீட்டிற்கு பிரசாதமாக கொண்டு சென்றனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இது குறித்து கோவில் நிர்வாகி ராஜேந்திரன் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வாரத்தில் வாழைப்பழங்களை சூறையிடும் திருவிழாவை நடத்தி வருகின்றோம். இதில் பங்கேற்கும் உள்ளூர் பக்தர்கள் வெளியூர்களில் வசித்தாலும் திருவிழா நாளில் திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். இவ்வூரில் உள்ள பக்தர்கள் சிங்கப்பூர், பெங்களூர், சென்னை, மகாராஷ்டிரா போன்ற ஊர்களில் தொழில் செய்து வருகின்றனர். திருவிழா நடக்கும் முதல் நாள் தங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த திருவிழாவில் பங்கேற்பது வழக்கம். எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் தவறாமல் எங்கிருந்தாலும் இந்த தை முதல் வாரத்தில் வந்து எங்கள் கிராமத்தை சுற்றிலும் உள்ள விவசாயம் செழிக்கவும், மழை பெய்யவும், கால்நடைகள் பெருகவும் எங்களது தோட்டங்களில் விளைந்த வாழைப்பழங்களை சூறையிட்டு வழிபடுவது வழக்கம். பக்தர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டி வாகனங்களில் வாழைப்பழங்களை கொண்டு வந்து சூறைவிட்டு செல்கின்றனர் என கூறினார். நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, இருவர் பொழியும் தேவாதி தேவாமாவே பெருமாளே, வருமிடத்தீர வந்தோம் ஐயா வேங்கட பெருமாளே, மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் கொண்டாடே. எழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் தீர்மாளே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமான் காவல் தந்திடும் கோகுல தீர்மாளே. மலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே, ஏழு ஜன்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே, ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே.
நாராயணா. ஆறு வகையான ஆதாரங்கள் வாழும் பெருமாளே, அஷ்ட சித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே, பேரு பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றும் பெருமாளே, பேராயிரம் உனது நாமமே மதுரம் மதுராமே. ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே, அர்ச்சனை செய்தோம் அச்சாவதார மாமலை திருமாலே, உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே, உள்ளம் பொங்கவும் நாமம் கூறினோம் ஆனந்தம் பெருமாளே. நல்லரும் புரிய நின்றிடும் பெருமாளே, நாலாயிரமாய் பாசுரம் கேட்கும் நாராயணமாய், வேண்டும் நெஞ்சிலே வந்து அருத்தரும் வேங்கட பெருமாளே, வேதம் பேசுதே உனது நாமமே பெருமாளே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. மூன்று அடிகளால் அண்டமளந்தாய் முகுந்த பெருமாளே, மூர்த்தி மூன்றென உலகில் விரிந்தாய் மோகனனே மாறே, தோன்றும் யுகமெல்லாம் தோன்றும் கடவுளே சுந்தர பெருமாளே, துயரம் தீர்த்திடும் உனது நாமமே சொல்வோம் விஞ்ஞாமே. இருவிழி காணும் பாக்கியம் கொண்டோமே, ரமணா உந்தன் மகிமையை மனதில் கண்டோமே, திருமுகம் மலரும் சன்னதி வாசல் மனவசம் கொண்டோமே, தேவ ரகசியம் அதுவும் லீலை மனையினில் கண்டோமே.
தானே எங்கள் நெஞ்சில் தினம் திருமுகிலாகிய கருமுகில் வண்ண அருளதி உனது மனம் பீதாம்பரனே உன்னால் தானே எங்கும் பக்தி மனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா எனும் உந்தன் திருநாமம் குறைகள் தீர்க்கும் நிறைவை சேர்க்கும் அதுதான் உயர்வேதம் யார் மனமும் உனை எண்ணும் போதும் ஓங்கும் குழநாதம் எத்தனை எத்தனை ஜென்மமெங்கிலும் உணரும் உயிர் கீதம் பத்தவதாரம் பாயினை காக்க கண்டது உன் தேகம் பாற்கடல் வாசம் சித்தர்கள் நெஞ்சம் பற்றிடும் ஹரியோகம் நித்தமும் உந்தன் திருமலை குன்றில் கல்யாணம் யாகம் நீலமணி வண்ண பெருமாளே நீ என்றும் ஆனந்தம் ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே அர்ச்சனை செய்தோம் அச்சாவதார மாமலை திருமாலே. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.